கால புருஷ சக்கரத்தில் 9வது ராசியாக வலம் வரக்கூடிய வில்லையும் அம்பையும் தனது ராசி சின்னங்களாக கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவாக தனுசு ராசிக்காரங்கன்னா யாருங்க? நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் சரி, முடியாதுடா நீ அவ்வளவுதான்டா அப்படின்னு சொன்னாலே சரி, முடியாத விஷயத்தை கூட முடிச்சு காட்டுறது தான் தனுஷோட பழக்கம். எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. இதனாலேயே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது உண்டு. வேலையும் எல்லாருக்கும் பிடிக்காமல் இருந்தால் கூட அதை நீங்கள் மாற்றிடுவீங்க. இதுவாகவும் இருக்கும். எப்படிடா இவன் மட்டும் எல்லாம் என்ன நடந்தாலும் சூப்பராக சமாளித்து நிற்கிறானே, லட்சமாக இவ்வளவு நஷ்டமாகி போச்சு, இவனோட நிலைமை நமக்கு இருந்தால் நம்ம அவ்வளோதான் தூக்கில் தொங்கி இருப்போம் போல். தப்பாக எடுத்துக்காதீங்க. அதாவது தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கக்கூடிய கஷ்டங்களை கூட தனுசு அனுபவிச்சிருக்கும். ஓகேவா? அப்போவும் இல்லைடா இதை விட்டுறக்கூடாது, ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு நடப்போடுவீங்க. இதுதான் தனுசு ராசி. அதெல்லாம் இருக்கட்டும்மா, இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? எங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? நீ என்ன சொல்ல வர? அதுதாங்க இந்த பதிவே. உங்களுக்கு பிரம்மன் எழுதிய தலைவிதி என்ன? சாதகமான விஷயங்கள் எப்போ நடக்கும், பாதகமான விஷயங்கள் எப்போ நடக்கும், நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, பரிகாரம், நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க. தனுசு ராசி நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. எதிர்காலத்தை நான் தான் தீர்மானிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நடை போடக்கூடியவங்க, செயல்படுத்தக்கூடியவங்க, திட்டம் போடக்கூடியவங்க. கண்டிப்பாக மறுக்க மாட்டேங்க. இருந்தாலும் இப்படி நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டுமே கூட சில இடங்களில் தோல்வியை சந்திச்சிருக்கீங்க. நிறைய தோல்விகள், அதாவது 1000 வெற்றிகள் 1-2 சொற்பமாக இருக்கு இல்லையா? அந்த 1000 தோல்விகள்லேயுமே வெற்றி அடையக்கூடிய சூட்சமத்தை தான் இந்த பதிவில் நான் தர போகிறேங்க. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சூட்சமங்கள் நிறைய இருக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி. உங்கள் ஸ்திரமும் சொல்லலாங்க, சரமும் சொல்லலாம், ரெண்டுமே கலந்த ராசி. இதனால் உங்களை என்ன சொல்லுவோன்னா உபய ராசின்னு சொல்லுவோங்க. முதல்ல சரம்னா என்ன, ஸ்திரம்னா என்ன? சரம் அப்படின்னா வேகமாக செயல்படுறது, ஏன்னா இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்திரம் அப்படின்னா நிலையானவங்க, பொறுமையாக செய்யலான்னு உக்காந்துட்டு இருப்பாங்க. ரெண்டுமே ஆபத்தான விஷயங்க. இது உபயராசி அப்படின்னா நமக்கு என்ன நடக்க போகுது? வேகமாகவும் செயல்படுவாங்க, விவேகமாகவும் செயல்படுவாங்க. ஸோ அதில் தான் நீங்கள் வர்றீங்க. ராசி சக்கரத்தில் 240 முதல் 220 வரையிலான 6 பகுதிகள் உங்களுடைய ராசியில் ஆடுங்க. அதாவது ராசி புருஷனுடைய 9வது ராசி தனுசு. எந்த கிரகத்துக்கு உச்சமோ நீச்சமோ ஏற்படாத ராசிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களுமே நட்பு வீடு. புதன், சனி, சுக்கிரன் இது பகை வீடு. அப்போ சாதகமான கிரகங்களினுடைய திசை நம்முடைய ராசியில் நடக்கிறப்போ நமக்கு நல்லது நடக்கும். பெருசாக நம்ம முயற்சி பண்ணலைனாலும் தடை தாமதங்கள் தாண்டி நமக்கு நல்லது நடக்கும். ஆனால் நமக்கு பகை கிரகங்களினுடைய அமைப்பு நடக்கும்போது நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இல்லையா? அதில் எல்லாத்தையும் தாங்க இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய ராசி சின்னத்தை வச்சு உங்களுடைய குணாதிசயங்களை நம்ம சொல்லிடலாங்க. கையில் வில்லேந்திய மனுஷன், குதிரை உருவத்தோட, இது ரெண்டுமே இணைஞ்சிருக்கிற காட்சி தாங்க அது. மனுஷன் மற்றும் விலங்கு இரண்டினுடைய இயல்புகளும் இந்த ராசிக்காரங்க கிட்ட நீங்கள் பார்க்க முடியும். அப்போ என்ன, நாங்கள்லாம் மனுஷங்க இல்லையா, நாங்கள் மிருகங்களா அப்படின்னு சண்டைக்கு வந்துடாதீங்க. அப்படி சொல்லலை. இப்போ மனுஷன் யோசிக்கிறான், தயக்கப்படுறான். விலங்கு என்ன பண்ணுது? யோசிக்கிறத தயக்கம் இல்லாமல் நேர்மையாக செயல்படுது இல்லையா? அந்த குணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அது என்னன்னு சொல்லுறேன். சில நேரங்களில் சிந்தனையோடு செயல்படுவீங்க, சில நேரங்களில் ஆராயவே மாட்டீங்க. செயல்பட்டுட்டு அதுக்கப்புறமா வரக்கூடிய பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? திட்டமிடுதல், திட்டமிடாமல் செயல்படுறது. உங்கள் ஜாதகத்தை போட்டிருக்க சூரியன், சந்திரன், செவ்வாய் இவன் வலுப்பெற்று இருந்துட்டா அந்த நேரம் காலம் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொட்டி தீர்த்துருங்க. பேரு புகழோட நல்ல உச்சபட்ச வாழ்க்கைக்கு போயிடலாம்.
இதுவே சனி சுக்கிரன் உங்களுக்கு எதிரடியாக செயல்பட்டுட்டா, சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்க 3 பேரும் இணைஞ்சிட்டா வாழ்க்கையில் நிறைய எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது 2 பேர் பகையாளியே நிற்கிறாங்க. சனியும் சுக்கிரன் பகையை நின்னா கூட இந்த சூரியன் செவ்வாய் இந்த 3 பேரும் இணைஞ்சு இருந்துட்டாங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஜாதகம் ஜோதிடம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 பேரோட இணைவு வந்து பார்த்தா எப்பேற்பட்ட எதிரிகளையுமே துச்சமாக்கக்கூடிய அமைப்பு, எட்ட முடியாத உயரத்தை எட்டுவீங்க. இதில் புதன் பகவான் என்ன பண்ணுவார்னா, தன்னோட ஒட்டுமொத்த வலிமையுமே உங்களுக்கு அருளிடுவார்மா. நீ முன்னாடி என்ன சொன்ன, புதன் பகவானே எனக்கு பகை வீடுன்னு சொன்ன இல்லையா? ஆமாங்க. ஆனால் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சுக்கிர பகவான் அளவுக்கு உங்களுக்கு பகை வீடு கிடையாது. உங்களுக்கு லக்னாதிபதி குரு, அவரே 4ஆம் வீட்டுக்குரியவராக வர்றாரு. ஸோ தனுசு ராசிக்காரங்க வந்து பெரும்பாலும் அறிஞர்களாக இருப்பீங்க, மேதாவிகளாக இருப்பீங்க, சிந்தனை வளம், அதிக உடல் வலிமை, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய தகுதி உங்களுக்கு பிறவியிலேயே இருக்குது. வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு யார் துணையும் வேணாங்க. பெற்றவங்க துணை வேணாம், கூட பிறந்தவங்க துணை வேணாம், யார் துணையும் வேணாம். ஆனால் எல்லார் முன்னாடியும் போய் நின்றுக்குவாங்க. என்ன பிரச்சனை? 1000 பேர் நிற்கட்டுங்க, அந்த இடத்துல கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி பேசி அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு விட்டுருவாங்க. இளம் வயதாக இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து மற்றவங்க வியந்து போவாங்க. ஏப்பா நீ ஏன் இதை பண்ண, என்ன இவ்வளவு பணம் வச்சுருக்கியா, இந்த தொழில் நீ செய்கிறியா அப்படிங்கிற மாதிரி. இவங்களுடைய நடை உடை பாவனைக்கும் செயல்பாடுகளுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. வில் அம்பு அம்பு எப்படி நேர்மையாக செயல்படுதோ அது நேராக போய் தான் இலக்கை வந்து அடையுது. அந்த மாதிரி தான் தனுசு ராசி எப்பேற்பட்ட கஷ்டத்துலேயும் நேர்மையை கடைப்பிடித்து அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சே தீருவாங்க. அதே போல் உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது சாதாரண நட்சத்திரத்துக்கு இருக்காதுங்க. அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இவனுடைய இலக்கு இருக்குது. புரியுதுங்களா? இலக்கு பெருசுங்க. என்னோட இலக்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளாம் ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு போய் நிற்போம். என்னடா சொல்கிற, அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா, அது எப்படி உன்னால் செய்ய முடியும், செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப வந்து ஆட்டிடியூட்லாம் காட்ட மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள புகழ்ந்து பேசி காரியம் சாதிக்கிறது பிடிக்காது. புகழ்ந்து பேசி சிம்பிளாக ஜால்ரா அடிக்கிறதும் பிடிக்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேருக்கு நேரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான ஆட்கள் அப்படின்னு யாருமே நகர முடியாதுங்க. இடம் பொருள் ஏவல் தெரியாமல் வெளிப்படையாக பிரச்சனையை பேசி பிரச்சனைக்கு ஆளாகவும் இவங்க நிற்கிறாங்க. சில நேரங்களில் வெள்ளந்தியான பேச்சால் வாய்ப்புகளை பறி கொடுக்கக்கூடிய நிலையும் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால் பேச்சில் கவனம் தேவை. பெரும்பாலான தோல்வியை ஒப்புக்கொள்ள விருப்பம் இருக்காதுங்க. ஆனால் உங்களுடைய பலவீனத்தை மற்றவங்க மீது சுமத்துறதுல வல்லவங்க. தப்பாக நினச்சிடாதீங்க. ஒரு தப்பு நடக்குதுன்னா, இல்லை அந்த வாய்ப்பு கொடுத்துருந்தா அதை நான் செஞ்சுருப்பேன், இப்படி தன்னுடைய தவறை வந்து மற்றவங்க மேலே சுமத்த மாட்டாங்க. அது பழி சுமத்துகிற வாய்ப்பு கிடையாதுங்க. கொஞ்சம் தனக்கு வந்து தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவம் அவங்கக்கிட்ட கிடையாது. தோல்விகளை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கூட ஆளுகள் கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கொஞ்சம் அது மேலே சாட்டிட்டு மனசை வந்து தேத்திக்குவாங்க. மற்றவங்களை குற்றவாளியாக மாற்றக்கூடியவங்க இல்லை, தப்பான ஆட்களாக இந்த தனுசு ராசிக்காரங்களை எக்காரணத்தை கொண்டு அடையாளப்படுத்தவே முடியாதுங்க. ஒருவேளை ஒரு தோல்வி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா சாமர்த்தியமாக பேசி அந்த தோல்வி எந்த அளவுக்கு வெற்றியாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வெற்றியாக மாற்றுவாங்க. வெற்றி உங்கள் பக்கம்ங்க. இனி 23 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இப்போ தொழில் வாய்ப்பு நல்லா இருக்குது, திருமண யோகம் இருக்குது. ஸோ ரெண்டுமே நீங்கள் முயற்சி பண்ணலாம். 28 வயசுக்கு மேலே முன்னேற்றம் வருங்க, பதவி உயர்வு கிடைக்கும், சொத்து யோகம் இருக்குது. 30 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் சனி பகவானுடைய சோதனை வந்து நிற்குது. உடல் ஆரோக்கியத்தில் கை வைப்பார், குடும்பத்தில் கருத்து வேறுபாடை கொண்டு வருவார். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு கேட்டிங்கன்னா பொறுமை தாங்க. ஆன்மீகம் இருந்துச்சுன்னா கடவுளை நம்புங்க, காலம் கடந்து போகும். இதில் நீங்கள் குறிப்பிட்ட பரிகாரம் கேட்டிங்க அப்படின்னா சனி குரு செவ்வாய் வழிபாடு.
சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்கிறது, அனுமனுடைய கோவில் தரிசனம், நாகதோஷம் பரிகாரம், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு சேர்க்குங்க. அதே மாதிரி 36 வயசில் இருக்கீங்க அப்படின்னா இதை தாண்டி 42 வயசு வரைக்குமே பண யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம், சந்தோஷம் நிலச்சிருக்குங்க. 43 வயசுலேருந்து 46 வயசில் இருக்கீங்க அப்படின்னா பிள்ளைகளால் முன்னேற்றம், வியாபாரத்தில் விரிவாக்கம் பண்ணுவீங்க. ஆனால் 48லேருந்து 50 ராகுக்கு கேதுவால சோதனை வருங்க. கடன் பிரச்சனை, உடல் பாதிப்பு, பரிகாரம் செஞ்சிட்டிங்கன்னா இதிலிருந்து மீண்டுக்கலாம். குரு சாதகமும் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த காலத்தை நீங்கள் பொற்காலமாக மாற்றிக்கலாம். இந்த ராகு கேது பிரச்சனையை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, புதன்கிழமைகளில் விநாயக பெருமான வழிபாடு, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறது. இதோட வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ராகு கேதுவோட பாதிப்புகள் விளங்குறதுக்கு துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ஆக சிறந்த பரிகாரங்க. இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராகவே அமையுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை செழிக்க உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேங்க.